வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனக்கிழங்கு கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேனக்கிழங்கை வந்துட்டு தோல் எடுத்துட்டு கட் பண்ணி கியூப்ஸா பண்ணிக்கணும். கை அரிப்பு எடுக்கும். அதை அரிப்பு எடுக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் கையில எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கல்லுப்பு போட்டு கையை நல்லா கழுவிட்டோம்னா கை அரிப்பு இருக்காது. பச்சை பயிறு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். அதுல திரும்ப அந்த கட் பண்ண பீஸை போட்டு இன்னொரு விசில் விட்டு எடுத்துடணும். பச்சை பயிறு எவ்வளவு குவான்டிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு கட் பண்ண பீஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், வரமிளகாய், ஜீரகம், மிளகு. இப்போ அரைக்கிறதுக்கு கூட மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் இப்போ அரைச்சிக்கலாம். இது இப்போ வெந்துருச்சு. இப்போ இதில் இந்த மசாலாவையும் ஊற்றிடலாம். இப்போது மசாலா இது கூட சேர்த்தியாச்சுங்க. இதில் இப்போ 1 ஸ்பூன் புளி தண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்திடலாம். இப்போது இதில் மசாலா எல்லாம் புளி தண்ணி எல்லாமே விட்டுருக்கோம். இது இப்போ ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார இதுக்கு என்னென்ன தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதில் முதல்ல தேங்காய் எண்ணெய் விடலாம். தேங்காய் எண்ணெய் காயட்டும். அதில் தாளிக்கிற பொருள் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூன் விடணும். அப்போ தான் இது தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இது கூட இப்போது நம்ம இந்த அளவுக்கு தேங்காய் துருவினதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது தேங்காய் நல்லா வறுபடணும். அது வரைக்கும் நம்ம அதை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போது குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கூட இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் துருவல் தாளிப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ கூட்டு கொதிச்சிருச்சு. அந்த தாளிப்பு ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஏன்னா அதோட வாசம் எல்லாம் போயிடும். அதனால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது கூர்க்கன் கிழங்கு கூட உபயோகித்து இந்த கூட்டு செய்யலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். இது சாதத்துக்கும் சப்பாத்திக்கு 2க்குமே நல்லா மேட்ச் ஆகும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.